இந்த யூனிவர்சிட்டியில அதிகமா சைக்கிள் திருடு போச்சு. அதை குறைக்கிறதுக்காக அவங்க சிசிடிவி வைக்கல, இல்ல செக்யூரிட்டி எல்லாம் வைக்கல. ஒரு 3 பேர் சேர்ந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. அது என்னன்னா, அந்த சைக்கிள் நிப்பாட்டி இருக்காங்கல்ல, அந்த ஸ்டாண்ட்ல ஒரு பெரிய பெரிய போஸ்டர் ஒட்டுறாங்க. அதுல என்ன இருக்குன்னா, 2 கண்ணு நம்மள பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதுல என்ன எழுதி இருந்துச்சுன்னா, சைக்கிள் தீவ்ஸ் வி ஆர் வாட்சிங் யூன்னு இருந்துச்சு. அதாவது சைக்கிள் திருடர்களே, நான் உங்களை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு. கிட்டத்தட்ட 12 மாசம் கழிச்சு இந்த எக்ஸ்பெரிமெண்டோட ரிசல்ட்டை பாக்குறாங்க. ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி எவ்வளவு திருட்டு நடந்துச்சோ அதுல இருந்து 62% திருட்டு கம்மியா இருக்கு. இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இதே யூனிவர்சிட்டியில இன்னொரு இடத்துல நிறைய சைக்கிளா நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. அங்க இந்த மாதிரி போஸ்டர் எதுவுமே ஒட்டல. அங்க என்ன தெரியுமா ரிசல்ட்? இது வரைக்கும் எவ்வளவு திருட்டு நடந்துச்சோ அதை விட 65% திருட்டுங்கிறது அதிகமா இருக்கு. இதுல ஒரு சைக்காலஜிக்கல் ஒரு எஃபெக்ட் இருக்கு. அது மூலியமா தான் இந்த ஒரு ரிசல்ட்ங்கிறது கிடைச்சிருக்கு. அந்த சைக்காலஜிக்கல் டேர்ம் பேரு வாட்சிங் ஐஸ் எஃபெக்ட். அப்படின்னா என்னன்னா, இப்ப உதாரணத்துக்கு நம்ம வீட்டுல நடக்கும்போது சாதாரணமா நடப்போம், ஏன்னா நம்மளை யாரும் பார்க்கல. இதே இது நம்ம ரோட்லயோ இல்ல 10 பேருக்கு முன்னாடி நடக்கும்போது நம்மளுடைய ஆக்டிவிட்டிலையும் நம்மளுடைய பிஹேவியர்லயும் ஒரு சேஞ்சஸ் இருக்கும். இதுதான் இதுல உள்ள விஷயம். இப்ப இதுல சிலருக்கு டவுட் வரலாம், அந்த போஸ்டர் இருந்துமே நிறைய பேர் சைக்கிளை திருடினாங்களே அது எப்படி அப்படின்னு. ஒருவேளை அவங்களுக்கு தெரியாம கூட இருந்திருக்கலாம்.